வித்தியாசமான சுவையில் மல்லி பொங்கல் ரெசிபி எப்பயும் போல் வெண்பொங்கல் செய்யாமல் இது போல் செஞ்சு பாருங்களா, வேறு லெவலில் இருக்கும் டேஸ்ட்டு. அடிக்கடி இதே ரெசிபி செய்ய சொல்லி கேட்பாங்க. எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? குக்கரில் 3/4 கப் அளவுக்கு பச்சை அரிசி சேர்த்துக்கோங்க. 3/4 கப் அளவுக்கு பாசிப்பருப்பு சேர்த்துட்டு இது நல்லா 2 தடவை வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. இது கூட 4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இப்போ இது தனியாக இருக்கட்டும். இப்போ மிக்ஸி ஜாரில் ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா சேர்த்துக்கோங்க, ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க, 2 பச்சை மிளகாய் சேர்த்துட்டு 2 கொத்து அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்து ஐஸ் க்யூப்ஸ் இருந்துச்சுன்னா சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா அரை கப் அளவுக்கு ஐஸ் வாட்டர் சேர்த்துட்டு நல்லா அரைச்சிக்கோங்க. இது போல் அரைச்ச பிறகு இதை நம்ம அரிசியில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க. நான் 3/4 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு குக்கரை மூடி வச்சு 3-4 விசில் விட்டு நல்லா குழைய வச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா வெந்து வந்த பிறகு கலந்து விட்டுட்டு பொங்கல் சூடாக இருக்கும் போதே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரவை சேர்த்துக்கோங்க. இந்த ரெசிபிக்கு ரவை தாங்க ஹைலைட்டே. சூடாக இருக்கும் போதே இது நல்லா ஒரு 2 நிமிஷத்துக்கு கலந்து விட்டுக்கோங்க. இது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு இது நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ தாளிப்பு கொடுத்துடலாம். கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய், 2 டேபிள் ஸ்பூன் நெய், 3/4 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு, 3/4 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், ஒரு 20 முந்திரி பருப்பு சேர்த்துட்டு மிதமான தீயில வச்சு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. துருக்கிய இஞ்சி 1 ஸ்பூன், அரை ஸ்பூன் பெருங்காயம், கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு இதை பொங்கலில் சேர்த்துக்கலாம். பொங்கலோட கன்சிஸ்டன்சியை பொறுத்து நீங்கள் ஸ்டவ்வில் வச்சு ஒரு 2 நிமிஷத்துக்கு இது கலந்து விட்டுக்கலாங்க. கொஞ்சம் கெட்டியான பதம் வந்த பிறகு நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு பரிமாறலாம். அவ்வளோ ருசியாக இருக்கும். கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் அதை ட்ரை பண்ணி பாருங்கள். எத்தனை பேர் வீட்டில் நாளைக்கு இந்த மல்லி பொங்கல் ட்ரை பண்ண போகிறீங்கன்றதை சொல்லுங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.